சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா, ரோகிணி வந்து இந்த மாதிரி வந்து ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது அவங்க அம்மாவை எதர்ச்சியாக ரோட்டில் பார்த்துருவாங்க. பார்த்துட்டு, எங்கே போய் தொலைஞ்ச, இப்படி தனியாக விட்டுட்டு கிறிஷை விட்டுட்டு எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து திட்டுவாங்க. உன் கூட அவன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விட்டுட்டு வந்தேன். நீ என்னென்னா அவனை இப்படி ஹாஸ்டல் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் சேர்த்து விட்டுட்டுருக்க. அவனுக்கு என்ன யாரும் இல்லையா, அம்மா இல்லையா, பாட்டி இல்லையா, அவனை எதுக்கு நீ ஹாஸ்டல்லலாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து திட்டுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து உண்மையை வந்து நீ வீட்டில் வந்து சொல்லி வந்து கிறிஷை ஒழுங்காக அவன் கூட வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. உனக்கு ஒன்றுமே புரியாது, நான் சொல்கிறது எதுவுமே உனக்கு புரியாது, என்னமோ பண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணியும் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து ரோகிணியோட அம்மாவை பார்த்துருப்பாங்களே, அந்த விஷயத்த எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க. அத்தை சொன்னது கரெக்டு தான், நானும் வந்து கிறிஷோட பாட்டியை பார்த்தேன். அவங்கள்ட்ட போய் கிறிஷும் அவங்க அம்மாவை எங்கேன்னு கேட்டதுக்கு நான் வந்து அவங்க அம்மா கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் கிறிஷை விட்டுட்டு போனேன். அதே மாதிரி அங்கே தான் இருக்கான், கிறிஷ் அங்கேயே இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியலைன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா கிறிஷை வேற ரோகிணி ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. கூடிய சீக்கிரம் ரோகிணி கிறிஷ் விஷயத்தில் மாட்ட தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா மீனாக்கும் முத்துக்கும் நல்லாவே டவுட் வந்துடுச்சு. இதுக்கப்புறமும் ரோகிணி வந்து ஒளிஞ்சிருந்து விளையாட முடியாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.